மாவட்ட ஆளுநராக முருகேஷ்குமார் ஆகிய நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். என்னுடைய ஸ்கூலிங் சிகாகோவில் அமெரிக்காவில், என்னுடைய பதவியேற்பு ஆஸ்திரேலியாவில் எல்லாத்தையும் முடித்து கொண்டு போன வாரம் தான் வந்தேன். இப்போ இன்றைக்கு ஜூலை 1 லைனிஸ்டிக் இயர். அந்த லைனிஸ்டிக் இயரில் என்னன்னா, நாங்கள் நிறைய நலத்திட்ட உதவிகள் வழங்குவோம். இந்த வருடம் ஜிஎஸ்டி பிரேமலதா ராஜகோபால் அவர்களின் தலைமையில், பிரேமலதா ராஜபிரசாத் அவர்களின் தலைமையில் மற்றும் ஸ்டீபன் ஃபர்ஸ்ட் டே ப்ராஜெக்ட் மற்றும் மாவட்ட தலைவர் அனைவரும் ஒருங்கிணைந்து ஃபர்ஸ்ட் வைஸ் கவர்னர் முருகன், செகண்ட் வைஸ் கவர்னர் பிரேம்குமார் மற்றும் சிஎஸ்சி கேபினட் செக்ரட்டரி ராஜா பிரசாத், கேபினட் ட்ரெஷரர் சுரேஷ் அவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து மற்றும் எல்லா லைன்ஸ் கிளப் மெம்பர்ஸும் கிளப்பும் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட ஹெல்த் கேம்ப், டென்டல் கேம்ப், விஷன் கேம்ப், ஒரு 1000 பேருக்கு அன்னதானம், இந்த ஸ்கூலை புதுப்பித்து பெயிண்ட் அடித்து எல்லாவித நலத்திட்ட உதவிகளும் வழங்கி, இதற்கும் மேலாக பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு பள்ளி படிப்பிற்காக நாம் ஒவ்வொருவரும் முன் உதவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நோட் புக்ஸ், ஸ்கேலு, பென்சிலு, ரப்பரு மற்றும் பேனா, அவருக்கு வேண்டிய ஹேண்ட்பேக், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை மகிழ்வித்து இந்த தருணத்திலே இந்த லைனிஸ்டிக்கரை நாங்கள் துவக்கி இருக்கின்றோம். இதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை மாவட்ட தலைவரும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவர்களுக்கும், ரீஜன் சேர்மன், ஜோன் சேர்மன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். இதற்கு மூலம் பயன்பெறுவர்கள் கிட்டத்தட்ட 2500-3000 பேர்கள் இன்றைக்கு பெரிய நலத்திட்ட உதவிகள் பிள்ளைகள் முதற்கொண்டு பயன்பெறுவார்கள் என்பதை எங்களுடைய மாவட்டத்தை சார்பில் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வருங்காலங்களில் எஜுகேஷன் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். அந்த எஜுகேஷன் ப்ராஜெக்ட்ல எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன தேவையோ, தேங்காயிலிருந்து ஆரம்பிச்சு செருப்பு வரைக்கும் ஆரம்பிச்சு, பின்னாடி அவர்களுக்கு உண்டான உள் ஆடைகளா இருந்தாலும் சரி, வெளி ஆடைகளா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அவர்களுக்கு மேக்கப் போடும் கருவிகளா இருந்தாலும் சரி, பேகு, சிறந்த தரமான பேகு, ஸ்கூல் கிட்டு, டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், பிளஸ் பென்சிலா இருந்தா 2 டசன், பேனாவா இருந்தா 1 டசன், ஜாமெட்ரி பாக்ஸ் இருந்தா 2, அது மாதிரி ஒரு வருட தேவைக்கு வேண்டிய தேவைகளை பூர்த்தி அந்த ஒரு சின்ன விஷயத்து கூட அவங்களை அப்பா அம்மா அணுகக்கூடாது. இது யாருக்கு போய் சொல்லணும், யாராவது அந்த தேவை இருக்கும் அந்த பள்ளி மாணவர்களை நாங்கள் தேடி சென்று அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இது ஒரு பெரிய விழாவாக எடுத்து நடத்த இருக்கின்றோம். இதன் மூலம் அந்த படிப்பிற்காக ஒரு பெரிய புரட்சியே நடக்கும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50,000 மரக்கன்றுகளை நட இருக்கின்றோம், 50,000 பண விதைகளை நட இருக்கின்றோம். இதற்கு மேலாக 1000 யூனிட் பிளட் கலெக்ட் பண்றோம் காலேஜில். கிட்டத்தட்ட இது இந்த வருட ப்ராஜெக்ட், இது சீரீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் இப்ப பண்ண இருக்கின்றோம். இதற்கு உறுதுணையாக எங்கள் மாவட்டத்தில் அத்தனை நபர்களும் லைன்ஸும் சேர்ந்துதான் இதை செய்கிறோம். லைன்ஸ் என்பது உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு டிசாஸ்டரா இருந்தாலும் நாங்கள் தான் முன் நிற்பாட்டுவோம், நிறுந்து செய்வோம். அதை இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எஜுகேஷன் ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான மாணவர்களுக்கு எலிஜிபிளான மாணவர்கள்? கிட்டத்தட்ட எல்கேஜிலிருந்து +2 வரைக்கும் மாணவர்கள், காலேஜ் படிக்கிற மாணவர்கள் கூட ஃபீஸ் கட்டுறோம். அவர் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். அவள் வீட்டில் ஏதாவது செய்ய முடியல, அவங்களால ஒரு பேக் வாங்கி கொடுக்கணும்னா அதை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். அதனால என்னன்னா, ஒரு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க ஒரு கணக்கு எடுத்து பாருங்களேன். அந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லைன்னு கூட, சீப்பு கூட இல்லைன்னு இருக்கக்கூடாது. அந்த பிள்ளை அந்த வீட்டில் அவங்க அம்மா கிட்ட போய் இது இல்லைன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே அன்னைக்கு இருக்குதுன்னு போது அது அந்த பிள்ளை என்னன்னா அந்த படிப்பை நோக்கி தான் சொல்லும். இன்னைக்கு இப்ப நிறைய பேர் வீட்டில் காலையில் உணவு இல்லை. அந்த உணவு வழங்குறதுக்கு நாங்க 1 வருஷத்துக்கு உண்டான அரிசி பருப்பை நாங்க வழங்குறோம். 1 வருஷத்துக்கு உண்டான அரிசி பருப்பு வழங்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அன்னைக்கு காலையில் உணவு கிடைக்கிறது. உணவு கிடைக்கும் பொழுது படிப்பை நோக்கி அந்த பிள்ளை செல்லும். நிறைய பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் காலையில் உணவு கிடைக்காமல் எத்தனையோ பிள்ளைகள் பசியால் வருந்தி கொண்டிருக்கிறார்கள், வாடிக்கொண்டிருக்கலாம். அதனால அவர்களுக்கு படிப்பு வேணும்னா கூட மார்னிங் சோர்வடைந்துறாங்க. அதை அடையாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டை ஒரு கனவு திட்டமா எடுத்து இந்த வருஷம் பண்றோம். இது எனக்கு தெரிஞ்சு இதன் மூலம் ஒரு பெரிய புரட்சி எப்படி ஏற்படும்னா, வருங்காலங்களில் வரக்கூடிய ஆளுநர்களும் இதை எடுத்து செய்வார்கள். ஏன்னா இது படிப்பு என்பது ஒரு மாணவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டூல், ஒரு எஜுகேஷனல் டூலை நம்ம படிக்க சொல்லிக் கொடுத்தோம்னா அவர் நாளைக்கு பெரிய மேதைகள் ஆவதற்கு நாம் ஒரு சின்ன ஒரு கருவியாக நாம் இயங்குறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுக்க உள்ள குழந்தைகள் வரலாம், ஆனால் சென்னையில் தான் பண்றோம். நிறைய மாவட்டங்கள் இருக்கு, ஆனால் தமிழ்நாடு முழுக்க யாராவது குழந்தைகள் இருந்தாலும் நாங்கள் பண்றோம். நாங்க இது வரைக்கும் 3000 டீச்சரை ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஆனர் பண்ணிருக்கோம். 3000 டீச்சர்ஸ ஒரே பிளாட்ஃபார்ம்ல
கிட்டத்தட்ட கேபினட் ஆபீசர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வச்சு நாங்கள் ஆனர் பண்ணியிருக்கோம். அரிமாக்கள் செய்யாத வேலைகள் லயன்ஸ் கிளப் என்பது எதை எடுத்தாலும் முன்னின்று எடுத்து செய்வர்களை விட பின்னாடி இருந்து செய்வர்கள் கிடையாது. அதனால எல்லாமே கிட்டத்தட்ட நாங்களாம் டயாலிசிஸ் சென்டர் பாத்தீங்கன்னா 2 கிட்னியும் பழுதடைந்தவர்கள், 2 கிட்னி பழுதடைஞ்சு அவனால சாவை எதிர்நோக்கி செல்லும் பொழுது அவர்களுக்கு உண்டான வேலைகள் அந்த 10 வருஷமோ 15 வருஷமோ உயிர் வாழ்வதற்கு உண்டான அத்துணை சேவைகளும் எங்களுடைய டயாலிசிஸ் நிறுவனம் நடத்துது. கிட்டத்தட்ட நாங்கள் 12 டயாலிசிஸ் மிஷின் வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 26 பேஷண்ட் 22 பேஷண்ட் நாங்க டயாலிசிஸ் பண்றோம். அது மூலம் 26 உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு நாங்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கின்ற அத்தனை அரிமாக்களும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறால், அதற்கு உறுதுணையாக மட்டும் அவருடைய ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷனும் அதில் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.